வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 2K மெக்கானிக். நான் தான் உன் தரன் பேசிகிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 12 வோல்ட் வண்டி செட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டி செட்டு அசிஷல் நம்ம சொல்கிறது போல் என்னென்ன வண்டிக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, டிராக்டரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படா தோஸ்து, இன்ட்ரா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழைய மாடல் டாடா ஏசி, கோல்டு, எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ட்ராவல்ஸுக்கு டிரைவர் செட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்வூஃபரோட இருக்கனால கேட்கவும் கிளாரிட்டி பக்காவாக இருக்கும். உங்கள் வண்டிலையும் பேஸபிளோட கிளாரிட்டி நல்லா தெளிவாக கேட்கணும்னா நம்மள்ட்ட ஆம்பிளிஃபையர் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அக்ரிலிக் பேனல் போட்டு நம்ம கொடுத்துருக்கோம். பஹாரி யூஎஸ்பி போர்டு, குவாலிட்டியான யூஎஸ்பி போர்டு போட்டு கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு. ஏன்னா போடுறாங்க, செட்டு போடுறாங்க, வருஷ கணக்கில் உழைக்கின்றனால நம்ம பார்த்தீங்கன்னா பஹாரி யூஎஸ்பி போர்டு போட்டு கொடுத்துருக்கோம். ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் வந்துடும். அதே மாதிரி வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் கொடுத்துருவாங்க. எலக்ட்ரிஷியன் பார்த்தீங்கன்னா பேஸு, ட்ரிபிள், இது சப்பு கண்ட்ரோல் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பேனலு. இது வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் லெஃப்ட் ரைட்டோட கண்ட்ரோல் இது நம்ம கொடுத்துருக்கோம். லைட்டிங் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் நம்ம பண்ணிக்கலாம். இது ப்ளூ இருக்குது நம்மள்ட்ட அவைலபிள். எடுத்திங்கன்னா க்ரீனு, வார்ம் ஒயிட்டு, அதுக்கப்புறம் ஒயிட்டு, உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நம்ம சூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். இன்டீரியர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சப்வூஃபருக்கு IRF 250ல் 4 ஃபேட் யூஸ் பண்ணியிருக்கோம். லெஃப்ட் ரைட்டுக்காக TDI சீரீஸில் 7 to 9 to பார்த்தீங்கன்னா நம்ம அதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட ஆடியோ ரிசல்ட்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பக்கா மாசாக இருக்கும். 2 6 இன்ச்சு ப்ளஸ் இல்லாட்டி 2 8 இன்ச்சு டிரைவர் தாராளமாக ட்ரைவ் பண்ணும். எவ்வளோ நீங்கள் சவுண்ட் ஏற்றினாலுமே கிளாரிட்டி மிஸ் ஆகாது, அந்தளவுக்கு நமக்கு கிளாரிட்டி பக்காவாக இருக்கும். சப்வூஃபருக்காக 4 ஃபேட்டு IRF 250ல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். லெஃப்ட் ரைட்டுக்காக உதயாவோட BT பேஸபிள் போர்டு நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ட்ரிபிள் எஸோட சப்வூஃபர் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். கன்வெர்டர்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிஸ்மி ப்ளஸ் KMSோட டூயல் பவர் சப்ளை கன்வெர்டர் 12 to 24 கன்வெர்டர் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். NF75 கன்வெர்டர் பார்த்தீங்கன்னா இல்லை IC இல்லை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படின்றப்ப ஆம்பியர் பக்காவாக நிற்கிது. இதில் இருக்க போர்டு ஐட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மேக் பண்ணுறதுனால சர்வீஸ் ஈஸியாக நம்ம பண்ணிக்கலாம். இது KMSன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சேலம் சங்ககிரியில் பண்ணிட்டு இருக்காரு KMSனே கனகராஜனே. இது வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் பண்ணிட்டு இருக்காங்க. KMS ப்ளஸ் பிஸ்பி தான் அவங்க 2 பேருமே தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்றப்ப இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சர்வீஸபிள் தான். நீங்கள் எந்த விதத்துலையுமே நீங்கள் பயப்பட தேவையில்ல. அதே மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக சர்வீஸ் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம். அதனால் நீங்கள் நம்பிக்கையாக ஆம்பிளிஃபையர் நீங்கள் எடுத்து என்ஜாய் பண்ணலாம். வேக்கோ ஜாக்கெலாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஃபுல்லாகவே குவாலிட்டியான 1 ஸ்கொயர் வேக்கோ ஜாக் தான் நம்ம போட்டு கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கும் வண்டி செட் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். இதோட ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் இருக்குது. மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.